வணக்கம். செய்திகளோடு மற்றும் ஒரு காணொலி வடிவில் சந்திக்கின்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் அறிந்த விஷயம், வாகன இறக்குமதிக்கான தடை இப்போது வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நடைமுறை சார்ந்து மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். வாகன இறக்குமதிகளை தடை இருக்கின்றது, அந்த தடையை நீக்குவதற்கு சென்ற கால அரசாங்கம் நிதியியல் சார்ந்த விடயங்கள் படிப்படியான சில முன்னேற்றங்களை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் எப்படி சென்ற கால அரசாங்கத்துல வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான சில சிக்கல்கள், நிதியியல் சார்ந்த சிக்கல் இருந்ததோ அதே சிக்கல் இப்போது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே வாகன இறக்குமதி சார்ந்திருக்கிற விடயங்கள் என்னதான் நாங்கள் கதைத்தாலும் அதனுடைய இறுதி தீர்மானம், வாகனத்தை இலங்கைக்கு இறக்குறதா இல்லையா என்ற இறுதி தீர்மானத்தை நிதி அமைச்சினால் மட்டும்தான் எடுக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே வருங்காலத்துல இலங்கையில இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுமா இல்லையா என்பது நிதி அமைச்சினால் இந்த நிதியியல் சார்ந்த விடயங்களை பகுப்பாய்வு செய்ததுக்கு பிறகு ஆய்வு செய்து இறக்குமதி செய்வதற்கான சரியான நிதி வசதிகள் இலங்கையில இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் இனி வருகின்ற நாட்கள்ல வாகன இறக்குமதிக்கான அனுமதியை நிதி அமைச்சு சார்பாக வழங்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற தி கார்டியன் பத்திரிகை இலங்கை தற்போது வரலாற்று முக்கியமான கட்டத்தில் இருப்பதாகவும் இலங்கை அரசியல் பற்றியும் சில விஷயத்தை எழுதியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு இருந்த அரசாங்கத்தை நிராகரித்து 3.8% மக்களினால் அன்றுகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் என்ற விடயத்தையும், ஜேவிபியாக இருந்த ஒரு கட்சி தற்போது தேசிய மக்கள் சக்தியாக மாறி அன்றுகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தலைமை தாங்குகின்றார் என்ற விடயத்தையும் அவர்கள் சொன்னதோடு நின்று விடாமல் 1970 முற்பகுதியிலும் 80 பிற்பகுதியிலும் இலங்கையில ஜேவிபியினால் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி என்பது ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சியின் மூலமாக இலங்கையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டி, தற்போது இயங்கி வருகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது சிங்கள இனவாதம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தூர வந்திருப்பதாகவும் இப்போது இருக்கின்ற காலத்துக்கு ஏற்றது போல சிந்தித்து வருவதாகவும் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அன்றுகுமார் திசாநாயக்கவுடைய இந்த ஆட்சி என்பது சிறிது சிறிதாக ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு வேர்கள் முளைத்து தான் இந்த ஆட்சி உருவாகி இருக்கின்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி, இந்த ஆட்சியில அன்றுகுமார் திசாநாயகவுக்கு இருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கல் சார்ந்த விடயங்களையும் ஆங்காங்கே சுட்டி காட்டியிருந்தார்கள். முக்கியமாக சர்வதேச நிதியத்தோடு ஏற்படுத்திக் கொள்ள போகின்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது அன்றுகுமார் திசாநாயக்கவுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் குறித்த பத்திரிகையில பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாச இந்த சந்தர்ப்பத்தில் கூட தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும், இவரால் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று தாங்கள் நம்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் மானுஷ நாணயக்கார சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பொது கூட்டணி ஒன்றை அமைத்து பொது சின்னத்துல வருகின்ற பொது தேர்தலில் போட்டியிட போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். கொழும்புல நேற்று நாள் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டுக்கு செய்திருக்கின்ற சேவையை கிட்டத்தட்ட 22 லட்சமான மக்கள் ஏற்றுக்கொண்டு ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள். மிகுதியாக இருந்த ஒரு 42% மக்கள் புதிய மாற்றம் ஒன்றை விரும்ப வேண்டும் என்று அவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள். அதனால் இந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே நேரம் மக்களுடைய ஆணைக்கு தாங்கள் மதிப்பளித்து அதனை ஏற்றுக்கொண்டு நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்கி பயணப்படுறதுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மானுஷ நாணயக்காரர் சொன்னதோடு நின்று விடாமல், தற்போது வரைக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதற்கு முன்பாக நாடு பொருளாதார சிக்கல்ல இருந்த நேரத்திலும் அவரை பற்றி மட்டுமே சிந்தித்தார். இப்போது கூட அவரை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரு பொறுப்பை ஏற்று செயற்படுவதற்கான தகுதி அவரிடம் இல்லை என்பது போல குறிப்பிட்டது மட்டுமில்லாம, ஒரு நாட்டை கட்டியெழுப்ப இவரால முடியும், இவருக்கான இயலுமை இருக்கு அப்படின்ற விடயத்தை நாங்கள் நம்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் மானுஷ நாணயக்காரர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒரு பாரிய பொருளாதார சிக்கல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவது போல இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இலங்கையில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு, முன்னாள் ஜனாதிபதியினுடைய முதல் பெண்மணிகளுக்கு என்று பராமரிப்பு செலவுக்காக வழங்கப்படுகிற தொகை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இதன் அடிப்படையில முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, அதே நேரத்தில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி உள்ளிட்டோருக்கு 2022 இருந்து 2024 வரையிலான காலப்பகுதியில
27 கோடி ரூபாய் அவர்களுடைய பராமரிப்புக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக இந்த புள்ளி விவர தகவலோடு பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் மற்றும் பேராசிரியர் அவர்கள் வசந்த அத்துலு கோரல் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதுல சொல்லியிருக்கின்ற விடயங்கள் அவதானிக்கின்ற நேரம் இந்த பராமரிப்பு செலவுக்காக 2022 ஆண்டு செலவிட்ட தொகை என்பது 7 கோடி ரூபாயாகவும் 2023 ஆண்டு 8 கோடி ரூபாயாகவும் அதிகரித்திருக்கிறது. அது இந்த ஆண்டு 11 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த அதிகரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே வருகின்ற விடயத்தையும் இப்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முன்னாள் முதல் பெண்மணிகளுக்குமாக செலவிடுகின்ற தொகை 45% அதிகரித்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதோடு யார் யாருக்கு எவ்வளவு செலவு போயிருக்கிறது என்று பார்த்தால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுக்கு இந்த வருடம் 1,56,77,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுக்கெல்லாம் தலா 2,97,77,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி முதல் பெண்மணி அவர்களுக்கு 28 லட்சம் ரூபாய் என்பது இலங்கை அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகை என்பது மக்களுடைய வரிப்பணம் மூலமாக பெறப்படுகின்ற பணங்கள். எனவே செலவழிப்பது நியாயமாக இருந்தாலும் நியாயமான முறையில செலவழிக்கப்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை கேட்டதுக்கு பிற்பாடு மக்களுடைய கருத்துக்களையும் நிறைய அவதானிக்க முடிகின்றது. எனவே இலங்கையில ஏற்கனவே அரசியலில் இருந்திருக்கின்ற அரசியல்வாதிகளுக்காக வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இந்த விடயத்துக்கும் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அத்தனை நியமனங்களுக்கும் நாங்களே பொறுப்பு என்று புதிய பிரதமர் ஹிருணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். கண்ணியில பௌத்த பிக்குகளை நாம் சந்தித்ததுக்கு பிற்பாடு ஆசை பெற்றதுக்கு பிறகு ஊடகங்கள் எழுப்பிய கேள்வியின் போது அவர் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அரசாங்க ஊழியர்கள் ஏதாவது பிழை செய்திருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் பிழை செய்திருக்கிறார்கள் என்று சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயமாக முக்கியமான மாற்றங்கள் ஒன்றாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொது தேர்தலில் நீங்க எப்படி போட்டியிட போகின்றீர்கள் என்று ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுக்கு பொது தேர்தலில் நாங்கள் நன்றாக சில விஷயங்களை திட்டமிட்டு போட்டியிட போவதாகவும் அதே நேரத்தில் சிறப்பான நபர்களை தெரிவு செய்வதற்கான சில விஷயங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஊடகவியலாளர்கள் மற்றொரு கேள்வியும் எழுப்பினார்கள். 3 பேர் கொண்ட நபர்களால் 3 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையால சரியான முறையில் நாட்டை கொண்டு போக முடியுமா அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நேரம் அதுக்கு அவர் சொன்ன பதில் இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல 3 பேர் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் புதிய பிரதமர் சொல்லியிருக்கின்றார். ராணுவ புலனாய்வு கட்டமைப்புல சில மாற்றங்களை செய்யறதுக்கு தற்போதைய அரசாங்கம் தாமதப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் வல்லரசு நாடுகள் இலங்கையோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருப்பதாக இருந்தாலும் சீனாவை புறம் தள்ளி இந்தியாவோடு பயணிப்பது சாத்தியம் கிடையாது. அதே நேரத்துல சீனாவுக்கு மட்டும் முதலுரிமை கொண்டு தொடர்ந்தும் அவர்களோடு பயணிப்பது என்பது பொருத்தமான ஒரு விடயமாக இருக்காது என்ற விடயத்தை அரசியல் அவதானிகள் சில ஆய்வாளர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல வெளிநாட்டு புலனாய்வு கட்டமைப்பை சரியான முறையில் கண்காணிச்சு அதுல சில மாற்றங்களை கொண்டு வருவது இப்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கின்ற மிக அவசியமான விடயம் என்பதையும் இவர்கள் சுட்டிக்காட்டி 2009 ஆண்டுக்கு முதல் உலக நாடுகளுக்கு தமிழ் மக்கள் வேறு விதமான சில விடயங்களை வெளிப்படுத்தி 2009க்கு பிறகு தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தோடு தொடர்ந்து பயணித்து வருகின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு இந்த பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா கடந்த கோட்டாபய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வழங்கிய வாக்குகளை விட குறைந்தளவான வாக்குகளை தற்போது அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வழங்கி இருப்பதாகவும், எனவே இதை அரசாங்கம் கருத்தில் எடுக்க வேண்டும். அதே நேரத்துல தமிழ் மக்கள் கடந்த காலத்துல எப்படியான சில மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்தினார்களோ அந்த கருத்துக்கள்ல அவதானம் செலுத்தி அதை தற்போதைய அரசாங்கம் சில யுத்திகளாக கையாண்டு அவர்கள் பக்கம் சில நகர்வுகளை முன்னெடுத்து வருவதாகவும் சில அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள்.